என் இறைவா, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன். மறு கிறிஸ்து என எல்லோராலும் அறியப்படுகிற அசிசி நகரை சார்ந்த புனித பிரான்சிஸ் அவர்கள் ஒரு நாள் தோட்டத்திலே பணி செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு நபர் அவரை அணுகி வந்து, பிரான்சிஸ் அவர்களே, இன்று மாலை சூரியன் மறைவதற்குள்ளாக நீங்கள் இறப்பீர்கள் என்ற செய்தி உங்களுக்கு தெரிந்தால் இப்பொழுது என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது அவர் சிறிதும் தாமதிக்காமல் பதில் சொன்னாராம், இதே தோட்ட வேலையை நான் தொடர்ந்து செய்து கொண்டிருப்பேன் என்று சொன்னாராம். அதனால் ஆச்சரியமடைந்த அந்த மனிதர், உங்களுடைய இறப்பின் செய்தியை அறிந்தவுடனேயும் உங்களால் எப்படி இந்த பணியை செய்ய முடியும் என்றபோது அவர் சொன்னாராம், நான் மரணத்தை கண்டு ஏன் அஞ்ச வேண்டும்? இறைவனின் வார்த்தைக்கேற்று அந்த வார்த்தையை நான் வாழ்வாங்கி கொண்டிருக்கிறேன். அதனால் இந்த மரணத்தை குறித்து எனக்கு சிறிதும் அச்சமில்லை என்று சொன்னாராம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1 சாமுவேல் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 22வது இறை வசனத்திலே வாசிக்கிறோம், கடவுளுக்கு மகிழ்ச்சி தருவது எது? எரிபலிகளா, பிற பலிகளை செலுத்துவதா? அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதே அனைத்து பலிகளையும் விட மேலானது. ஆட்டு கொழுப்புகளை விட ஆண்டவருக்கு கீழ்ப்படிதலே அனைத்தையும் விட மேலானது என்று சாமுவேல் குறிப்பிடுகிறார். இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடும் இறைவனின் குரலுக்கு கீழ்ப்படிவதே அனைத்தையும் விட மேலானது என்று திருப்பாடல் ஆசிரியர் மிக அழகாக குறிப்பிடுகிறார். இறை இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய நாளினுடைய முதல் வாசகம் ரோமையருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்டோம். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையானால் இந்த உலகம் எத்தகைய விளைவை பெற்றுக்கொண்டது? ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதலால் இந்த உலகம் எப்படி மீட்பை பெற்றுக்கொண்டது? ஆதாம் என்கிற மனிதனுடைய கீழ்ப்படியாமையால் இந்த உலகிலே பாவம் பிறப்பெடுக்கிறது. இறைமகன் இயேசு கிறிஸ்து என்கிற மனிதனுடைய கீழ்ப்படிதலால் இந்த உலகம் முழுவதுமே மீட்பை பெற்றுக்கொள்கிறது என்கிற உன்னதமான செய்தியை கேட்டோம். பல நேரங்களிலே நாமும் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுகிறோம். கீழ்ப்படிதல் என்பதனுடைய உட்பொருள் என்னவென்று பார்க்கிற பொழுது, இறைவனின் விருப்பத்தை அறிந்து இறைவனின் குரலுக்கு செவி கொடுத்து வாழ்வதுதான் கீழ்ப்படிதலாக இருக்கிறது. நம்மையே ஒரு சுய ஆய்வு செய்து பார்ப்போம். என்னுடைய அன்றாட வாழ்விலே நான் இறைவனுடைய குரலுக்கு செவி கொடுக்கிறேனா? அவ்வாறு இறைவனின் குரலை கேட்கிற நான் அவருடைய வார்த்தைகளுக்கேற்ப என் வாழ்வை அமைத்து கொள்ள எந்தெந்த முயற்சிகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்களும் நானும் இறைவனின் குரலுக்கு செவி கொடுத்து அவருடைய வார்த்தைகளை கீழ்ப்படிபவர்களாக வாழ்ந்து கொண்டிருந்தோமே என்றால், இன்றைய நாளின் நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்ட அந்த விழிப்பாய் உள்ள அந்த பணியாளருக்கு நாம் ஒப்பானவர்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வு எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என நாம் சிந்திப்போம். இறப்பு என்பது எவராலும் அறிந்து கொள்ள முடியாத ஒரு மறைபொருளாய் இருக்கிறதினாலே அந்த இறப்பை சந்திக்க இறைவனின் வருகைக்காக நம்மையே தயாரிக்கிற நிலையில் இருக்கிற நாம் அனைவருமே அவரின் வருகைக்காக ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ள பணியாளர்களாக இருக்கவும், அவரின் குரலை கேட்டு அவரின் குரலின்படி வாழ்பவர்களாக வாழ வரம் வேண்டி செபிப்போம். ஆமேன்.